Hi guys, welcome to KNA Financials. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 24th நவம்பர். ஸோ இன்னைக்கு பேங்க் நிஃப்டியோட இன்ட்ராடே என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எப்படி பண்ணியிருப்போம். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு எக்ஸ்பைரி டே, நம்ம வந்து எப்படிலாம் என்ட்ரி எடுத்துருக்கலாம். ஸோ வாட் ஆர் த பாசிபிள் என்ட்ரிஸ். ஸோ இன்னைக்கு வந்து மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய என்ட்ரிஸ் கொடுத்துச்சு, கிட்டத்தட்ட ஒரு 3 என்ட்ரிஸ் கொடுத்துச்சு. அந்த என்ட்ரிலாம் எப்படி எடுத்துருக்கலாம், அதுதான் இன்றைக்கி நம்ம டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 24th டேட்டாவை நான் வந்து கட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம வந்து மார்னிங் ஓப்பனிங்லேருந்து எப்படி எப்படிலாம் என்ட்ரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் லெவல் வந்து நமக்கு வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா. ஸோ நம்ம வந்து பிரேக் அவுட் ட்ரேட்ஸ் தான் நம்ம இன்றைக்கி எடுக்க போகிறோம். ஸோ எல்லாமே வந்து பிரேக் அவுட் ட்ரேட்ஸ். ஸோ பிரேக் அவுட் ட்ரேட் எப்படி பண்ணியிருப்போம் அதுதான் வந்து நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஏரியா. ஸோ இந்த ஏரியாவோட லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42,840. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ப்ராபபிளி அந்த இடத்துல ஒரு என்ட்ரி எடுப்போம். சரிங்களா, இதுக்கு பேர் தான் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி வந்து மார்க்கெட் வந்து ஒரு நல்ல என்ட்ரி கொடுத்துருச்சு. ஸோ நம்ம ப்ராபபிளி வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் மார்னிங் என்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் இருக்கும், அல்லது இந்த கேண்டிலோட விக்கு கிராஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து என்ட்ரி எடுப்பீங்க. ஸோ நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஐடியெலாம் பார்த்தீங்கன்னா எதர் இந்த விக் ஃபார்ம் பண்ண கேண்டில் நீங்கள் வைக்கலாம், அப்படி இல்லை அதோட முன்னாடி கேண்டிலில் அதோட லோவில் நீங்கள் ஈஸியாக வைக்கலாம். அண்ட் நம்ம வந்து டார்கெட் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட டார்கெட் ஏரியா எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா 43,000 தான் நம்மளோட டார்கெட் ஏரியா. ஸோ ஆஸ் யூஷுவல் நேற்று டிஸ்கஸ் பண்ண மாதிரி மறுபடியும் மார்க்கெட் 200 பாயிண்ட்ஸ் மேலே போச்சு அப்படின்னா 40,000 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து இதுதான். சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து நமக்கு என்ட்ரி எப்படி என்ன ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ நம்மளோட டார்கெட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்கு மார்க்கெட். அதுக்கப்புறம் வந்து நமக்கு செகண்ட் என்ட்ரி எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ செகண்ட் என்ட்ரியும் நம்ம வந்து எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் பேஸ் பண்ணி தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி கன்சிடர் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு பிரேக் அவுட் ஏரியா இருக்குது. ஸோ இதுதான் வந்து நமக்கு ஒரு பிரேக் அவுட் ஏரியா. ஸோ இந்த ஏரியாவில் வந்து மறுபடியும் மார்க்கெட் வந்துச்சு அப்படின்னா நான் வந்து பை பண்ண போகிறேன். பட் இந்த கேஸில் வந்து நம்ம டார்கெட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43,000 தான் இருக்க போகுது. ஸோ நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஸ்டாப் லாஸ் வச்சுருப்போம். ஸோ இந்த நம்மளோட லிமிட்டும் வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குது, ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப பக்கத்தில் வைக்கணும். சரிங்களா, ஸோ அப்படி பேஸ் பண்ணி போகும்போது நமக்கு வந்து செகண்ட் என்ட்ரி கொடுக்குதான்னு பார்ப்போம். ஸோ செகண்ட் என்ட்ரி வந்து ஒரு நல்ல கேண்டில் கொடுத்துருக்கு. நமக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் வேணும். எஸ், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 11:35 கேண்டில் நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. ஸோ இங்கே வந்து மறுபடியும் நம்ம பை போகலாம். ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ஏரியா கீழே நம்மளோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 43,000 தான் நம்ம வைக்க முடியும். 43,000 இல்லை 43,010, 20 அந்த ரேஞ்ச், ஒரு 10 பாயிண்ட் அந்த ரேஞ்சில் தான் வைக்க முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த இங்கே ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1:1 அந்த மாதிரி தான் உங்களுக்கு வரப்போகுது. ஸோ இது வந்து நம்ம செகண்ட் என்ட்ரி இன்னைக்கு. ஸ்டாப்பை பஃபர் விடாமல் வச்சுருந்தா ஈஸியாக ஹிட் ஆகிருக்கும், இல்லை ஸ்ட்ரிக்டாக வச்சுருந்தாலும் ஈஸியாக ஹிட் ஆகிருக்கும். ஸோ இந்த கேஸில் வந்து எப்படி வேணால் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நம்ம வந்து லிமிட் அச்சீவ் பண்ணிட்டோம், அல்லது நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிட்டோம்னு சொல்லி நம்ம கணக்கு எடுத்துக்கலாம். பட் நம்ம ஃபஸ்ட் ட்ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் ட்ரேட் சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த ட்ரேட் வந்து சக்ஸஸ். சரிங்களா, இப்போ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நம்ம பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42,900 வந்து ஒரு நல்ல லெவல். ஸோ 42,900 மார்க்கெட் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ நமக்கு வந்து மார்க்கெட் வந்து 42,900 43,000 மார்க்கெட் இன்றைக்கி ட்ராவல் ஆக போகுது. ஸோ ஃபர்தராக நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பையிங் சைடு, இல்லை வந்து இந்த பிரேக் அவுட் நடக்குது, இல்லை மேலே பிரேக் அவுட் நடக்கும்போது நம்ம வந்து அது அடுத்த என்ட்ரி நம்ம பார்ப்போம். சரிங்களா, ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து மார்க்கெட் சைட்வேஸ்லேயே தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. பட் பிரேக் அவுட் வந்து இமீடியட்டாக வந்து ஒரு க்ரீன் கேண்டில் கொடுத்தனால இது வந்து ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட். ஸோ இந்த ஏரியாவில் வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பை பண்ணவோ இல்லை செல் பண்ணவோ முடியாது. ஸோ இது வந்து ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட். ஸோ இது செல்லாக இருக்கணுன்ற பட்சத்தில் நமக்கு என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லோவை வந்து மறுபடியும் பிரேக் பண்ணணும். ஸோ இதை லோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நம்ம பஃபர் வச்சு வைப்போம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 42,880. ஸோ இதை வந்து 42,880 பிரேக் பண்ணால் மட்டும்தான் நான் செல் போவேன், இல்லைனா செல் பண்ண மாட்டேன். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் செட் ஆஃப் கேண்டில்ஸ்க்கு நம்ம வெயிட் பண்ணணும். அப்படி வெயிட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மறுபடியும் நல்ல கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு. என்ன அப்படின்னா கீழே லோயர் லோ பிரேக் பண்ண முடியல. ஸோ மறுபடியும் மார்க்கெட் ரேஞ்சுக்குள்ளே வந்துருச்சு. இந்த கேஸில் நம்மளால் புட் சைட் போக முடியாது. சரிங்களா, ஸோ நம்ம வந்து பை சைட் தான் போகணும். பட் பை சைடுக்கும் நமக்கு மறுபடியும் ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும். ரேஞ்ச் மார்க்கெட்டாக இருக்கனால நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3 லெவல் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து 3 லெவல் ஆஃப் ஸ்ட்ரக்சர். நமக்கு ரீசெண்ட் லோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40,945. ஸோ இந்த ரீசெண்ட் லோயர் ஹையை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நான் வந்து மறுபடியும் வந்து செல் இல்லை பை சைட் போகிறதுக்கு அதிக சான்சஸ் நான் பார்ப்பேன்.
ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக வந்து இந்த லெவல் உடச்சிருச்சு. ஸோ இது வந்து நமக்கு தேர்ட் என்ட்ரியாக இருக்கும். ஸோ இந்த லெவல் வந்து நமக்கு ஒரு தேர்ட் என்ட்ரியாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட்டில் எடுக்கணும். ஸோ இது வந்து நீங்கள் டேரெக்டாக நம்ம பிரேக் அவுட்டில் எடுக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் எடுத்துருவோம். நம்மளோட ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரீசெண்ட் லோவில் இருக்கும், கிட்டத்தட்ட 73 பாயிண்ட்ஸ். நம்ம டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் மார்க்கெட் போகுதுன்ற பட்சத்தில் நமக்கு வந்து இங்கேருந்து மறுபடியும் 50 பாயிண்ட்ஸ் போகும். ஸோ நமக்கு வந்து 43,050. ஏன்னா ஆல்ரெடி 43,000 போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் மறுபடியும் போகும்போது 43,050 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இன்னும் ஒரு 50 பாயிண்ட்ஸ் கூட வைக்கிறோம் இந்த ஏரியாவில் பிரேக் அவுட்டில் எடுக்கும் போது. சரிங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதா இல்லை டார்கெட் ஹிட் ஆகுதா நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு லோயர் ஸ்விங் ஃபார்ம் ஆயிடுச்சு. நம்ம வந்து இந்த கேஸில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாப் வந்து இன்னும் டைட்டாகவே ட்ரையல் பண்ணலாம். அப்படி ட்ரையல் பண்ணும்போது நமக்கு கிட்டத்தட்ட வந்து 48 பாயிண்ட்ஸ் தான் வரும். 48 to 50 பாயிண்ட்ஸ் தான் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ். சரிங்களா? டார்கெட் ரிமைன்ஸ் த சேம். டார்கெட் நம்ம எப்பயுமே வந்து மாற்ற போகிறதில்ல. ஒன்லி ஸ்டாப் லாஸ் ட்ரையலிங் மட்டும் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அந்த மெத்தட் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நமக்கு தேர்ட் என்ட்ரியில் நமக்கு ஒரு பிரேக் அவுட் என்ட்ரி. ஸோ இந்த ஏரியாவிலையும் நம்ம வந்து வெளியில் ஈஸியாக எக்ஸிட் ஆகிட்டோம். கரெக்டுங்களா? ஸோ ஃபஸ்ட் 3 ட்ரேட்ஸு, இந்த த்ரீ ட்ரேட்ஸில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் ட்ரேட் சக்ஸஸ், செகண்ட் ட்ரேட் வந்து ஸ்டாப்லாஸ் ஹிட் பண்ண கூட வச்சுக்கோங்க. ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது செகண்ட் ட்ரேட் ஃபெயிலியர், தேர்ட் ட்ரேட் வந்து மறுபடியும் சக்ஸஸ். ஸோ ஓவராலாக வந்து நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இதோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ இதில் வந்து 2.61 ரிவார்ட். அதே மாதிரி இதில் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 லாஸ் ஆகிடுச்சு. அப்புறம் இங்கே 2.24. ஸோ ஓவராலாக நமக்கு வந்து கன்சிடர் பண்ணும்போது 5 ரிவார்டு வந்து கிடச்சிருக்கு, ரிஸ்க் வந்து 1 போயிடுச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது 4. ஸோ நம்மளோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ 4 அச்சீவ் ஆயிடுச்சு இந்த கேஸில். ஸோ இன்றைக்கி ட்ரேடிங் பேங்க் நிஃப்டியில் இப்படி தான் நம்ம பண்ணோம். ஸோ இப்படி தான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்த்தோம். ஸோ பிரேக் அவுட் ட்ரேடிங்கிறது இதுதான். ஸோ பிரேக் அவுட் ட்ரேடிங் பண்ணும்போது நம்ம டேரெக்டாக பிரேக் அவுட் கேண்டிலே எடுத்துட்டு நம்மளோட ஸ்டாப் லாஸ் முடிஞ்ச அளவுக்கு பஃபர் வச்சு வைப்போம். டைட் ஸ்டாப் லாஸ் வைக்க முடியாது. ஸோ அந்த கேஸில் அப்படி வச்சிங்கன்னா பிரேக் அவுட் ட்ரேடில் வந்து ரீடெஸ்ட் பண்ணும்போது அந்த ஸ்டாப் லாஸ் வந்து ஹண்ட் ஆகிடும். ஸோ அதனால் வந்து பிரேக் அவுட் ட்ரேட் பண்ணும்போது நம்ம வந்து ஸ்டாப் கொஞ்சம் நல்லாவே பஃபர் வச்சு வைக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக அந்த ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ கிடைக்கும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் வந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்து மேலே பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இது ஃபர்தராக என்ன ஆயிடுச்சு, க்ளோசிங் பண்ணும்போது நமக்கு கிட்டத்தட்ட 43,150 வரைக்கும் ஒரு நல்ல ரேலி கொடுத்துச்சு. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி பேங்க் நிஃப்டிக்கான என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பேஸ்ட் ஆன் தி பிரேக் அவுட் ட்ரேட்ஸ். இப்போ நாளைக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மார்க்கெட்டில் பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் இருக்கிற எக்ஸிஸ்டிங் டயக்ராம்ஸ்லாம் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணிடுறேன். ஸோ கிளியர் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 minutes டைம் ஃப்ரேமில் நமக்கு ஒரு நல்ல ரேஞ்ச் மார்க்கெட் கிடச்சிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து இப்போ இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணிட்டு மறுபடியும் மேலே ஹையில் போய் நிற்கிது. சரிங்களா? ஸோ இப்போ நாளைக்கு என்ன ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எய்தர் வந்து மேலே வந்து ஒரு செல்லிங் ரிஜெக்ஷன் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ரேஞ்சை வந்து டார்கெட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து அதாவது எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் வந்து 43,150 வந்து எதுவும் ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணுச்சு அப்படின்னா நம்ம வந்து செல் பண்ண போகிறோம் டார்கெட்டிங் 43,000. அப்படி இல்லை மேலே வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்சத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 43,150 கிராஸ் பண்ண உடனே நம்ம வந்து பிரேக் அவுட் ட்ரேட் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்மளோட ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இது கீழே வைக்க போகிறோம். ஸோ இந்த கேண்டில் கீழே நம்மளோட ஸ்டாப் இருக்க போது அதே சமயத்தில் வந்து நம்மளோட டார்கெட் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43,300 350. ஸோ இந்த ரேஞ்சில் தான் இருக்க போகுது. பாசிபிளாக வந்து மறுபடியும் மார்க்கெட் வந்து 43,350 வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதான் வந்து நாளைக்கு ஆக்ஷன் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அடுத்த செட் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எதர் வந்து இந்த லெவல் வந்து ரீடெஸ்ட் பண்ணும்போது நம்ம வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்க போகிறோம். ஸோ பையிங் எது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43,150. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நாளைக்கான அனாலிசிஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கேனா ஃபினான்ஷியல்ஸ். டேக் கேர். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.